ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புதினா சாதம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மசாலாலாம் எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கப்பு ரைஸ்க்கு உண்டான அளவு இப்போ நான் சொல்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்து அரைச்சிக்குவோம். 1 கைப்பிடி கொத்தமல்லி, தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். குக்கர் வச்சுட்டோம். குக்கரில் பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் பட்டர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலாம். பட்ரு தான் இந்த புதினா சாதத்துக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படும். பட்ரு இருந்தால் தான் நம்ம இந்த சாதத்தையே தாளிக்கணும். இப்போ 3 ஸ்பூன் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். 3 கப் ரைஸ்க்கு நான் 4 பச்சை மிளகா சேர்க்குறேன். தக்காளி அப்போ ஒரு 2 போட்டு அரைச்சோம். இப்போ ஒரு 5 தக்காளி இந்த அளவுக்கு குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வதங்க சொல்ல ருசி கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கினே இருக்குது. இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரியே நல்லா வதக்கிடலாம். பக்கத்தில் அடுப்பில் நம்ம தண்ணி வச்சிடலாம். இப்போ 3 கப்பு ரைஸ்க்கு 6 கப்பு தண்ணியை வச்சிடலாம். சலசலன்னு கொதிக்குது. இப்போ எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அரிசியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் தேவைனாக்கா இந்த ஸ்டேஜிலேயே நம்ம சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் லிட்டை இது மாதிரி மூடி வைக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆன உடனே திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி கலந்து விடலாம். இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி நம்ம கலந்து விடலாம். கலரிட்டு மூடி வச்சுட்டு திறக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி மொத்தம் இழுத்த மாதிரி இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போது திரும்பியும் லிட்டை திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி மொத்தம் இழுத்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நம்மளுக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எந்த மசாலாவும் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, பட்டை லவங்கம் இல்லை. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சாதம். வெண்ணெய் மட்டும் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த புதினா சாதம் செய்யறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.